இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, சரக்கு அடிக்கிறதுக்கு, தம் அடிக்கிறதுக்கு, ஹான்ஸு, கஞ்சா, கூலிப்பு இந்த மாதிரி நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அவங்களோட ஃப்யூச்சரே அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். முக்கியமான 3 விஷயம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சரக்கு, இன்னொன்று வந்து தம்மு, இன்னொன்று வந்து யங்ஸ்டர்ஸ் 2K கிட். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் இதோட இம்பேக்ட் என்ன, இதோட லாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் தான் நானும். இப்போ அதை நான் பண்ணுறதில்ல. ஐ எம் கண்ட்ரோல்டு. அதுலேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. எனக்கு இப்போ 21 ஏஜ் ஆகுது. நான் ஒரு 3 டைம் பீர் ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு 1000 டைம் ஆச்சும் நான் ஸ்மோக் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு என்ன கிடச்சிது? நோ யூஸ், எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஐ எம் கண்ட்ரோல்டு. இப்போ வந்து நான் டிசிப்ளினாக இருக்கேன். லைஃப்பில் முன்னேறணுங்கிற வழியை நான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் என்ன பயன், என்ன லாஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சும்மா ட்ரை பண்ணியிருப்பீங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட்டுக்கு பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அதை குயிட்டே பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ தென் வந்து வீக்கெண்டில் ட்ரை பண்ணலாம், சாட்டர்டே சண்டே மட்டும் அடிக்கலாம், மற்றபடி நம்ம எதுவும் ட்ரை பண்ண தேவையில்ல அப்படின்னு நீங்கள் அந்த சரக்கை தொட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களால் தூங்கணும் அப்படின்னா ஒரு நைட்டு வந்து உங்களால் சரக்கு அடிக்காமல் தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா அது உங்களோட ஹேபிட். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு அடிக்ட் ஆகும். நல்ல விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகலாம், கெட்ட விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதனால் உனக்கு டிப்ரெஷன் குறைய போகிறது இல்லைடா, இருக்க இருக்க அதிகமாக டிப்ரெஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவன் அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்ம இப்போ பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரக்ஸு, இன்னொன்று வந்து ஸ்மோக்கு, இன்னொன்று வந்து 2K கிட்ஸ் வந்து ஈஸியாக அடிக்ஷன் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாமே இப்போலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இப்போ நான் ப்ரொஃபஷ்னல் யூடியூபராக மாறிட்டேன். ஸோ நான் வந்து சொல்கிறேன், டெம்பரவரி ஹாப்பினஸ். நம்ம சரக்கு அடிக்கிறதுனால நம்மளுக்கு இன்னையோட சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறமே ஒழிஞ்சு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. நாளைக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ். யூ ஃபீல் ரிலாக்ஸ்டு. ஏதோ நம்மளுக்கு ஒரு அமைதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூ ஃபர்கெட் ஸ்ட்ரெஸ் ஃபார் சம் டைம். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மறந்துட்டு நம்ம ஃபீலாக கம்ஃபர்ட் பண்ணுறோம். ஸோ யூ கான்ஃபிடென்ட் இன் சோஷியல் சுச்சுவேஷன். நம்ம வந்து இந்த சொசைட்டி விட்டு கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி அதனால் நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் லாஸ் என்னென்னா டெம்பரவரி ஹாப்பினஸ், பர்மனன்ட் டேமேஜ். ஹெல்த்து வீணாக போகுது, நம்மளோட லங்ஸ் பாதிக்குது. ஸோ மணி வேஸ்ட்டு. எவ்ரி வீக்கு நம்மளோட காசு தான் வேஸ்ட்டாக போகுது. ஸ்லோ பிகம் ஹேபிட் அண்டு தென் அடிக்ஷன். நம்மளோட ஹேபிட் வந்து அடிக்ஷனாக மாதிரி நம்ம ஃப்யூச்சரே அதை டிஸ்ட்ராய் பண்ணுது. ஒரு கோட்ஸ் நான் ஒன்று படிச்சிருக்கேன். யூ டிஸ்ட்ராய் த பேட் ஹேபிட்ஸ், வில் பேட் ஹேபிட்ஸ் டிஸ்ட்ராய் யூ. நீ வந்து கெட்ட பழக்கத்தை அழிக்கலை, கைவிடலை அப்படின்னா அந்த கெட்ட பழக்கம் ஒன்று அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் என்ன பெனிஃபிட், என்ன லாஸுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது நான் முன்னாடியே சொன்னது தான். செகண்ட் ஒன், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸ்மோக்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நம்மளால் அதை குயிட்டே பண்ண முடியாது. அதனால் லாஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லங்ஸ் டேமேஜ் ஆகுது, ப்ரீத், நம்மளால் மூச்சு வர்றது பிரச்சனை வரும், ரெடியூஸ்டு ஸ்டெமினா, நம்மளால் ரொம்ப ஓட முடியாது, ஒடியார முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும், 2 படிக்கட்டு கூட நம்மளால் ஏற முடியாது. அதனால் தென் வந்து பேட் ஸ்மெல், பீப்புள் நோட்டீஸ் ஈவன் இஃப் தே டோன்ட் டெல். மக்கள் வந்து நம்மளோட ரெஸ்பெக்ட் போகும். பொது இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம சொல்லணுன்னா கூட பக்கத்தில் இருக்கவங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் விலைக்கு போயிடுவாங்க நம்ம கிட்டே இருந்து. ஏன்னா அந்த பேட் ஸ்மெல் அப்படி அடிக்கும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங் பண்ணுறது இருக்கிறதுல ரொம்ப டேமேஜ். கண்ட்ரோல்டாக இருங்க. பண்ண வேணாம்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது நம்மளோட கையில் இருக்குது. நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், நம்மளோட கூட பிறந்தவங்கள பார்க்கணும், இந்த சொசைட்டியை பார்க்கணும். எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எல்லாத்துக்குமே எடுத்துக்கணும். ஸோ தேர்டு ஒன் வந்து 2K கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ் அடிக்ட் ஆகிறது. இப்போ நம்மளோட இந்தியாவோட தூண்கள் யங்ஸ்டர். நம்ம ஒரு நாட்டையே திருத்தலாம். ஒரு மனுஷன் நினச்சா எதை வேணால் சாதிக்கலாம். அப்படி இருக்க யங்ஸ்டர் வந்து ஈஸியாக ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி தென் வந்து லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எப்படி நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகுன்னா ஈஸி அக்சஸ். முன்னே இருந்த மாதிரி இப்போ வந்து அது ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சு கெட்ட பழக்கம் பண்ணுறது. முன்னெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னா, பரவாயில்லடா கூட்டத்தில் ஒருத்தவன் சரக்கு அடிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கௌரவமாக ஒரு கெத்தாக பார்த்தாங்க. இப்போ வந்து அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ரௌடில் வந்து ஒருத்தவன் ஸ்மோக் பண்ணல, ஒருத்தவன் ட்ரங்க்ஸ் பண்ணல அப்படின்னா
அதை வந்து ஏதோ ஒரு தீண்டத்தகாதவன் மாதிரி அவனை பார்க்குறாங்க. நீலாம் இந்த ஜென்ரேஷனுக்கு வாழவே தகுதி இல்லைங்கிற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னா, ஸோ அதனால் வந்து கெட்ட பழக்கத்தை கைவிட்டுருங்க. இல்லைனா கெட்ட பழக்கம் உங்களை அழிச்சிடும். தென் வந்து பியர் ப்ரெஷர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் இஸ் த மைண்ட் செட். இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேஷ் இருக்குது, அவங்கள்ட்ட செலவு பண்ணுற அளவுக்கு லங்ஸே போயிடுச்சுனாலும் இன்னொரு லங்ஸை புதுசாக வச்சுக்கிற அளவுக்கு கேஷ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கடங்காரனாக தான் இருக்கணும். இந்த ட்ரூத்தை வந்து யாருமே நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. தென் வந்து அது பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் நன்மையே கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து லிமிட்டாக கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட ஃபேமிலியை பார்ப்போம். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ட்ரக்ஸை பற்றி நான் பெரிய அவேர்னஸ் நான் தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ண தான் போகிறேன். கண்டிப்பாக என்னால் 1% அட்லீஸ்ட் 1% பீப்புள் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க என்னோடய வீடியோ பார்த்து அப்படின்னா எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுனால மாறுவாங்களா நீ நம்புறியான்னு கேட்டால் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன், நான் மாறியிருக்கேன். ஸோ அதனால் நான் பண்ணலான் இருக்கேன். போன வருஷம் வெள்ளியங்கிரி மலையில் ஹரியனன்னு சொல்லிட்டு 102 டைம் ஏறி இருக்காரு. எதுக்காகனா யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸால் அந்த மலையை ஈஸியாக ஏறிட்டு இறங்க முடியல. ஸோ நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா நம்மளை பார்த்து இன்னும் ஒரு அடுத்து வர ஜென்ரேஷன் அது ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், அந்த ட்ரங்க்ஸ் ஹேபிட்ஸ், அந்த கஞ்சா அடிக்கிறது அதெல்லாம் குயிட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை பார்த்துட்டு நானும் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு போன டைம் வந்து 7 டைம் ஏறினேன். ஸோ இந்த டைம் எனக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல. நான் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். எப்படி முடியறதுக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 டைம் வச்சு நான் போயிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.